நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சேமியா வச்சு கேசரி செய்ய போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா காஞ்சதும் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப கம்மியாகவே ஆட் பண்ணால் போதும். நான் வந்து ரீஃபைண்ட் ஆயில் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்களும் அதுவே யூஸ் பண்ணுங்கள், அதுதான் நல்லாயிருக்கும். முந்திரி, திராட்சை, ஏலக்காய் நல்லா வதங்கிட்டு இப்போ வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு பாக்கெட் சேமியா எடுத்துருக்கேன், அதுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கேன். இந்த மாதிரி டம்ளரில் வந்து 2 டம்ளர் தண்ணி நான் ஆட் பண்ணிக்கேன். நீங்கள் வந்து டம்ளர் இருந்தால் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை உங்களுக்கு கலர் தெரியல அப்படின்னா ஒரு சொம்பு தண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன சொம்பில் ஒரு சொம்பு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக கேசரி தூள் ஆட் பண்ணிக்கோங்க கலருக்காக. சேமியா வந்து நல்லா வறுத்து நம்ம வந்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த சேமியாவை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அது கூடவே தண்ணி நல்லா கொதி வந்துச்சு. இப்போ சேமியாவை இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுருங்க, வச்சுட்டு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லா சேமியாவும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும், நம்ம அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நல்லா வெந்துட்டு சேமியா. இப்போ வந்து நெய் ஆட் பண்ணிக்கேன், கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நெய் நிறைய ஆட் பண்ணால் கூட நல்லாயிருக்கும், தெக்கிட்டிடும், அதுக்காக கம்மியாக ஆட் பண்ணிக்க சொன்னேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்வீட் எந்த அளவுக்கு சாப்பிடுவீங்களோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பராக சேமியா கேசரி ரெடி ஆகிட்டு, ரொம்ப ஈஸியாக ரொம்ப சீக்கிரமாகவே ரெடி ஆகிட்டு. இது கூட மில்கில் ஆட் பண்ண வேணாம், நீங்கள் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கோங்க. ஆனால் மில்க் வந்து ஆட் பண்ண வேணாம், இப்படியே சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.